இப்போ தான் மெயின் டாபிக் வரப்போகிறேன். அதாவது ஏன் இந்த ஜென்மத்தில் பாதி பேர் திருடனாக இருக்கான், அக்யூஸ்டாக இருக்கான், பாதி பேர் ஹீரோவாக இருக்கான், பாதி பேர் ஹீரோ மாதிரியே இருக்கான் தெரியுமா? யாருக்காவது தைரியமாக சொல்லுங்கள். யார் தெரியாது? ஏன்னா அவங்கெல்லாம் வந்து போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்கான். ஏன் இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது பேசினாருன்னா கத்திடுவேன் நான் சொல்லிட்டேன். நான் வேணாம் சார், சும்மா இருங்க சார். என்ன நம்ம லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு இவரு. பாருங்க, குழந்தைங்களாம் நல்லா கேட்டுட்டு இருக்காங்க, அமைதியா இருங்க. போன ஜென்மத்தில் நீ காக்காவா பிறந்திருப்படான்னு கலாய்ப்பாங்களே, அதெல்லாம் உண்மை. போன ஜென்மத்தில் நீ நாயா பிறந்திருப்ப, அதான் குலைக்கிறேன்னுவாங்களே, அதெல்லாம் உண்மை. அதுதான் நான் சொல்கிறேன். போன ஜென்மத்தில் நீங்கள் பாவம் பண்ணியிருக்கீங்க, புரியுதுங்களா? பாவம் பண்ணியிருக்கீங்க. இல்லைனா இந்த ஜென்மத்தில் அதை சரி பண்ணுங்க. அப்போ தான் அடுத்த ஜென்மத்தில் என்ன மாதிரி சம்பாதிக்கக்கூடிய பயங்கரமாக என்ன மாதிரி இல்லை ஒரு நல்ல ஆளாக வரலாம். போன ஜென்மமா? சார் சார் நிறுத்துங்க சார். இட்ஸ் அ ஃபேக்ட். சார் நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன 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 பேசுகிறேன்? இல்லை என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க, நல்ல கருத்து சொல்லுங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் சார் இதனால